அல்லேலூயா. வாழ்க்கையில எது நடந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்க மீட்கப்பட்டவர்கள். பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, உங்களால அனுதினமும் சந்தோஷமாக இருக்க முடியும். பிகாஸ் யூ ஹேவ் பீன் redeemed by the blood of Jesus Christ. உங்க வாழ்க்கையில நினைக்கிறதெல்லாம் நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, நீங்க மீட்கப்பட்டவர்கள். உங்க மேல தேவனுடைய தீர்மானம் இருக்கு, உங்க மேல தேவனுடைய திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. தமது ஜனம்னு ஆண்டவர் சொல்றார். எப்பவுமே உங்க வாழ்க்கையை பார்க்க கூடாது, உங்க சூழ்நிலையை பார்க்க கூடாது, உங்க கடந்த கால தோல்விகளை பார்க்க கூடாது, உங்களுக்கு எதிராய் வருகிற குற்றச்சாட்டுகளை பார்க்க கூடாது, உங்களை மனசோர்வுக்குள்ளாக்குற காரியங்களை பார்க்க கூடாது. உங்க மேல உள்ள முன்குறிப்பை பார்க்கணும். தாயின் கருவிலை தேவன் உங்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டே. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. யோசேப்பு என்ற பக்தனை, யோசேப்பு என்ற முன்குறிக்கப்பட்டவனை, யோசேப்பு என்ற தேவனுடைய தாசனை அவனுடைய சகோதர சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து படுகுழியிலே தள்ளினார்கள். அல்லேலூயா. அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். ஆண்டவர் கைவிட்டார் அவனை. தீமையை நன்மையாக மாற்றி கொடுத்தார். அந்த நாட்டின் பிரதம மந்திரியாக அவனை உயர்த்தி கொண்டு போய் உட்கார வைத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே உங்கள் விரோதிகள் பலத்து எழும்புவதை போல தோன்றலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே சத்துருவின் சேனை பலமாய் கொக்கரிப்பதை போல நீங்கள் உணரலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தோல்வியிலும் சரிவிலும் போவதை போல நீங்கள் உணரலாம். இன்றைக்கு எல்லாம் உங்கள் கைகளை விட்டு போவதை போல நீங்கள் உணரலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை நான் சொல்லுகிறேன், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். ஆகவே தீமையை தேவன் நன்மையாக மாற்றி போடுவார். முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தேவஜனமே, நீ நிலையான வாழ்வுக்கும் நித்திய நாமத்தை உடையவருடைய தேசத்திற்கும் நீ போவாய்.